ரா ஆரம்பிச்சோடனே ஏஜி ஸ்டைல்ஸுக்கு ட்ரைபூட் பண்ணும் விதமாக கமெண்ட்ரி செக்ஷன்லேருந்து கோரி கிரேவ்ஸும் மைக்கேல் கோலும் வந்து உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் கந்தர் ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்து, ஏய் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது வேலையே கிடையாது, நீங்கள் போய் கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காருங்க, தோத்தவனுக்கு என்னடா பாராட்டு விழா கேட்குது இங்கே, அவன் கந்தர் ஜான்சினா போல தான் ஏஜே ஸ்டைல்ஸும், தோத்தவர்களை பாராட்டு விழா பார்க்குறதுக்கே இங்கே கூடியிருக்கிற முட்டாள் கூட்டமே, எல்லாரையும் நான் தோக்கடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன், இனிமே பல பேரை தோக்கடிச்சு நான் அவங்கள வெளில அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி கந்தர் பேசுவார். பேசணும் கொஞ்ச நேரத்திலே வந்து ஆடம் பேசுவார். ஆடம் பேச வந்து, வாய மூடு கந்தர், உனக்கு இது தேவையில்லாத வேலை, நீ இங்கே இருந்து இடத்த காலி பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வருவாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்த உடனே கந்தரை வெளில போகிறதுக்கு சொல்லுவாங்க. கந்தர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புவார். கொஞ்ச நேரத்திலே கந்தரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா டிராகன்லே பறந்து வந்து கந்தரை அட்டாக் பண்ண கந்தரை வந்து தடுத்து இழுத்துட்டு போவாங்க. ஒரு பக்கம் டிராகன்லேயே செக்யூரிட்டி கார்டெலாம் பிடிச்சி வச்சுப்பாங்க. இந்த இடத்துல பயங்கரமான ஒரு கலவரம் மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கந்தரை வந்து அப்படியே ஆடம் பெர்ஸ் வந்து சொல்லுவார். பேக் ஸ்டேஜில் அப்படியே ரிங்க்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போவார். பேக் ஸ்டேஜில் போகும்போது கோடி ரோட்ஸ் அடுத்து என்ட்ரன்ஸ் கொடுக்க ரெடியாக இருப்பார். அவர் கந்தரை மறைப்பார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்து பேச ஆரம்பிப்பார். கோடி ரோட்ஸ் உள்ள வந்த உடனே பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் விஷன் டீம் வருவாங்க. ஆனால் கோடி ரோட்ஸ் பேச வந்து ஏஜி சேல்ஸுக்கு ட்ரைபியூட் செய்யும் விதமாக தான் பேசுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து விஷன் டீம் உள்ள வருவாங்க. விஷன் டீம் உள்ள வந்தோடனே வெய்ஸ்மேன் பால்கியூன் பேச ஆரம்பிப்பார். அவருக்கு பதிலாக அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இந்த மைக்கை வாங்கி அஸ்டின் தேரி பேசுவார். அஸ்டின் தேரி பேசும்போது என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி வந்து எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் பிரிசன் ரைடு ஜெயிச்சு கோடி ரோட்ஸ் ஒன்னையும் தோக்கடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்மாக் டவுனையும் இந்த விஷன் டீம் கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யூசர்ஸ் மியூசிக்கும் யூசர்ஸ் சைட்லேருந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து வரும். கோடி ரோட்ஸ் இறங்கி விட இந்த இடத்துல எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். ஒரிஜினல் எல் கிராண்டிடோ வர்சஸ் பிரசன் ரேட் வர்சஸ் ஜே யூசோ இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் நல்லாவே நடக்கும். இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பிரசன் ரேட் 2 பேருக்கும் தூக்கி வந்து பயங்கரமாக ஃபினிஷர்லாம் போடுவார். பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் சோமன் ட்ராப்லாம் போடுவார். அதுக்கப்புறம் இந்த கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிரசன் ரேட் வெளில அடிபட்டு கிடப்பாரு. அந்த நேரத்தில் வந்து ஸ்பியர் போட்டு ஜே யூசோ ஸ்பியர் போட்டு அதாவது ஒரிஜினல் எல் கிராண்டிடோவை தோக்கடிச்சு இந்த மேட்சை வந்து வின் பண்ணி எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் ஆகிடுவார் ஃபைனல் மெம்பராக அந்த ஸ்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பாபி ரோடும் சின்சே நாகமுராவும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுப்பாங்க. ஏஜி சேல்ஸ்க்காக அவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு வருவார். சிஎம் பங்கு ஒரு கார் ரேசரோட வருவார். கார் ரேசர் கையில் ஒரு சாம்பியனோட வருவார். அந்த கார் ரேசரோட ரிங்கில் வரதுக்காக பேக் ஸ்டேஜ்லேருந்து வருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டீரியோவும் லீவ் மோர்கனும் வருவாங்க. அவங்க வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் ஸ்டெப்னி வாங்கியர் வருவாங்க. டாமினிக் மிஸ்டீரியோவும் ஸ்டெப்னி வாங்கியருக்கு தான், ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டெப்னி வாங்கியிருக்கு. ஏன்னா ஸ்டெப்னி வாங்கியர் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, அவங்க வந்து மெக்சிகன் லாங்குவேஜில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சாட் கேர்களும் வருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கலவரம் மாதிரி ஆகிடும். சாட் கேர்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் கலவரம் மாதிரி ஆனோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லீவ் மோர்கன் அப்படியே வந்து ஒரு பஞ்ச் மாதிரி வைப்பாங்க. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி வாங்கியர். அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பியனை தூக்கி காமிப்பாங்க. இந்த இடத்துல சாட் கேர்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கு இந்த இடத்துல சாட் கேர்கள் வந்தாங்கன்றது சம்மதம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோ ஈவென்ட்ஸ் பேக் சைடில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஜோ ஈவென்ட்ஸில் ஒரு கான்ட்ரவர்சி பண்ண விதமாக, அதாவது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா நியூ டே வருவாங்க. நியூ டே வந்து இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிடும். அதுக்கப்புறம் ஒரு மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நெட்டேலியா கூட மோதுறதுக்காக அதாவது ஆல்ஃபா அகாடமிலேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பேக் ஸ்டேஜில் கிளப் டீமு அதுக்கப்புறம் வந்து எம்எஃப்டிஎஸ் சேர்ந்து டாமாலோங்க எல்லாருமே ஹக் பண்ணிப்பாங்க. ஏஜே சேல்ஸ்க்காக எல்லாருமே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நெட்டாலியா வர்சஸ் மேக்ஸி ட்ரூபி இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். ஒரு கட்டத்தில் நெட்டாலியா வந்து மேக்ஸி ட்ரூபியை வந்து அந்த கார்னர் போஸ்ட்டில் ரிங் கார்னர் போஸ்ட்டில் தள்ளி விடுவாங்க. அதிலே அவங்க வந்து மயக்கம் ஆகிடுவாங்க. அதோட மேட்சை முடிச்சுட்ருவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஃபின்பாலருக்கும் ஜட்ஜ்மெண்டே சேர்ந்த டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வர மாதிரி மீண்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக் வில்லியம்ஸை வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓபா ஃபெமி காமிப்பாங்க. ஓபா ஃபெமிக்கு ரூஸ்க்கும் போன வாரம் எப்படி கான்ட்ரவர்சி உருவாக்குனாங்களோ அதே போல் இந்த வாட்டியும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி உருவாக்கியிருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரியில் என்ன பில்ட் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ல்மேனியா மேட்ச் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் வருவார். ப்ராக் லெஸ்னர் யார் கூட வருவார்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமனோட வருவார். அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக் முறியடிச்ச ப்ராக் லெஸ்னர் இப்போ இருக்கிறார். ப்ராக் லெஸ்னர் இந்த ரெசல்மேனியாவில் அவர் கூட மோதுறதுக்கு யாராவது தகுதி இருந்தா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பால் ஹியூமன் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் நான் வரும்போது பார்த்துருக்கேன், இந்த இடத்துல யாருமே தகுதி இல்லைன்றது தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ப்ராக் லெஸ்னரோட டேட்டெல்லாம் சொல்லுவார். ப்ராக் லெஸ்னர் ரெசல்மேனியாவுக்கு ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறது யார் வரப்போறான்றது நம்ம அடுத்தடுத்த டேட்டில் பார்க்கலாம்.
அடுத்ததா பேக் சைடில் நடந்த காரணமாக ஜே யுவன்ஸுக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து ஜோ யுவன்ஸ் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, கென் ஷாமுராக்கா வருவார். அதுக்கப்புறம் வந்து அபயாஸ் வருவார். அபயாஸ் ஒரிஜினலாக மாஸ்க்கு போட்டுட்டு வருவார். அவர் WWE ரொம்ப நாள் இருந்தாலும் இப்போ வந்திருக்காரு. TNAவிலேருந்து இந்த மாதிரி கேரக்டரில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாரு. சிஎம் பங்கு வந்து பேச ஆரம்பிக்க யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா, ஏஜே சேல்ஸை பற்றி புகழ்ந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் தன்னோட ஆப்பனண்டான ஃபின்பாலரை பற்றி பேசுகிறார். ஃபின்பாலரை பற்றி பேசிட்டு, அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் நான் தான் இருக்க போகிறேன், அவன் பேர் தான் சிஎம் பங்க், இந்த வருஷம் ரெசில்மேனியாவிலையும் வின் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் சைடில் ஓமாஸ் வரதை காமிப்பாங்க. ஓமாஸ் அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ மெம்பர்ஸ் கொஞ்சம் பேரை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்சுக்காக யூஎஸ்கை வருவாங்க. இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரெக்கரன்ட்ரிக்கல் வர்சஸ் ஈயோஸ்கை வர்சஸ் கைரேஷன் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஈயோஸ்கை ஜெயிக்க போகிற நேரத்தில் வந்து ரெக்கரன்ட்ரிக்கல் கரெக்டாக தடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ரெக்கரன்ட்ரிக்கல் இந்த மேட்ச்சில் கைரேஷனை போட்டு அடித்து வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது மூலமாக எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் செலக்ட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக மெயின் ஈவெண்ட்டுக்காக ஏஜே ஸ்டைல்ஸோட ட்ரைபியூட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ப்ரொமோ வீடியோ ஒன்று காமிப்பாங்க. ஏஜே ஸ்டைல்ஸ் இன்டர்மகளை தோக்கடிச்சு சாம்பியன்ஷிப் வின் பண்ணதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அண்டர்டேக்கரை பற்றி பேசுவார். அண்டர்டேக்கர் வந்து ஏஜே ஸ்டைல்ஸோட ரெசில்மேனியாவில் லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்சை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல்ஸோட மறக்க முடியாத நினைவுகளை பகிர்ந்துப்பார். அதுக்கப்புறம் பெய்லி ஏஜே ஸ்டைல்ஸோட நட்பை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன் ஒருவர். ரேண்டி ஆர்டன் ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் அவருக்கும் நடந்த ஸ்டோரி இல்லைன்னு அவருக்கும் நடந்த நட்புகள் எல்லாத்தையும் பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல்ஸோட ஒய்ஃப் வந்து பேசுவாங்க. அவர் ஏஜே ஸ்டைல்ஸோட இருந்த தருணங்களை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ரிங்குக்குள்ளே வருவார். லாஸ்ட்டு நைட்டாக வந்து ரிங்குக்குள்ளே இங்கே வரன்ற மாதிரி வந்து அவர் பேச ஆரம்பிப்பார். ஏஜே ஸ்டைல்ஸோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பார். கொடுத்து அவர் பேச ஆரம்பிக்கும் போதே ஏஜே ஸ்டைல்ஸ் ஆடியன்ஸ்லாம் ஏஜே ஸ்டைல்ஸ் தேங்க்யூ ஏஜே அப்படின்ற மாதிரி சியர் பண்ணுவாங்க. அதிலே ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டுருவார். அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து WWE வந்ததை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் WWE நடந்த மறக்க முடியாத நினைவுகள், அவரோட ஒட்டுமொத்த ரெஸ்லிங் கேரியரையும் பற்றி பேசுவார். அவர் ஆடியன்ஸோட மிங்கிள் ஆகி பேசும்போது ஒவ்வொரு விஷயம் பேசும்போது ஆடியன்ஸ் சியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் அவரோட ஜாக்கெட்டை கழட்டி வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரோட ஹேண்ட் க்ளவுஸை கழட்டி வைக்கிறதா இருக்கட்டும், ரிங்கில் விட்டுட்டு போகிற மாதிரி, அதாவது அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுன்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணுவாங்க. அதே போல் ஏஜே ஸ்டைல்ஸ் தன்னோட ஹேண்ட் க்ளவுஸு தன்னோட ஜாக்கெட்டை கழட்டி வைப்பார். கழட்டி வச்சோடனே பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒட்டுமொத்த WWE டீம் மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே வந்து ஏஜே ஸ்டைல்ஸை கை கட்டி வந்து பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு தேங்க்யூ சொல்கிறது ஒவ்வொருத்தவங்களும் சியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக அண்டர்டேக்கரோட பெல் மூமெண்ட் சவுண்ட் வரும். அண்டர்டேக்கர் வந்து பைக்கில் வருவார். அமெரிக்கன் பேடர்ஸ்ன்ற கேரக்டர் அண்டர்டேக்கர் வருவார். அண்டர்டேக்கர் அமெரிக்கன் பேடர்ஸ்ன்ற கேரக்டரில் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பைக்கில் வந்து ஏஜே ஸ்டைல்ஸை பார்ப்பாரு. ஏஜே ஸ்டைல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிங்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவார். ரிங்குள்ளே ஏறின அண்டர்டேக்கர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸ் நீ உன்னோட கேரியரை முடிச்சிட்ட, நீ இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போது உன்னோட கேரியர் இங்கே முடிஞ்சதுனால நீ ஃபினிஷ் பண்ணது நல்ல விதமாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிற. அடுத்து நீ போக வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஹால் ஆஃப் ஃபேம். நீ இந்த வருஷம் 2026 ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகிறா அப்படின்னு சொன்னோன்னு ஏஜே ஸ்டைல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அண்டர்டேக்கர். அதுக்கப்புறம் அண்டர்டேக்கரை ஹக் பண்ணுவார் ஏஜே ஸ்டைல்ஸ். இந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமரோட அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுறாரு. இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க.